அவருடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர் பெருமக்களே, இன்று காலை அமர்விலே சிவஞான சித்தியார் 12வது நூற்பாவை நிறைவு செய்து சிவபிரகாசத்திலே காப்பு செயலை நிறைவு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள் கருணையினாலே சிவபிரகாசத்தினுடைய 2வது பாடல் மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்து எல்லாம் வல்ல கூத்த பெருமானை துதிக்கின்ற துதி நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய பெரிய புராணத்துல முதல் பாடல் எதுங்க? மங்கள வாழ்த்தாக பெருமானை துதிக்கிற துதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதைய நம்பளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை மங்கள வாழ்த்தாக கூத்த பெருமானை துதிப்பதாக திருத்தொண்டர் புராணத்தை துவக்குகிறார். அதுபோல நம்முடைய அருள்நந்தி சிவம் மங்கள வாழ்த்துல யாரை துதிக்கிறாரு? கூத்த பெருமானை துதிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஆன்மார்த்த மூர்த்தி, நம்முடைய உமாபதி சிவத்துக்கு ஆன்மார்த்த மூர்த்தி யாரு? நடராஜ பெருமான் தான். ஒரு தில்லைவாழ் அந்தனர் பெருமானுக்கு அடுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெருந்தகையார். எனவே முதல் பாடலாக காப்பு செய்யல எப்பவுமே அது எண்ணிக்கையில கணக்கு வராது. முதல் பாடல் எதுங்க? இதுதான் மங்கள வாழ்த்து தான். எனவே அந்த வகையில மங்கள வாழ்த்திலே கூத்த பெருமானை துதிக்கிறார். பாடல் பாருங்க. ஓங்கு ஒடியாய் அருஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அடித்தருளும் உமையம்மை காண தேங்கமலும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழறவும் மலர் செடிமேல் திகழ வைத்து சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் புந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வான். ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி. ஓங்கு ஒளியாய், ஒளி என்பது பல ஒளி இருக்கிறது. இதுல இது எப்படிப்பட்டதுங்க? ஓங்கு ஒளி, எல்லா ஒளிகளையும் அடக்கி மேல் நிற்கின்ற ஒளி, மேல் நிற்கின்ற ஒளி. நீங்க நம்முடைய போற்றி பகருடையில பார்த்தீங்கன்னா தெரியும். ஒளியாய் 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 ஒளியாய்வர். ஒளி எப்படி இருக்குதுங்க? ஒளி 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 ஒளி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி மாயைக்கு ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு சூரியன். அதுபோல நமக்கு வித்யா தத்துவத்திற்கு ஒரு ஒளி இருக்கிறது, சுத்த தத்துவத்திற்கு ஒரு ஒளி இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்த ஒளியா ஞான பிரகாசமாய் நிற்பது சிவம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க? எல்லா ஒளிகளுக்கும் மேலான ஒளி, மேலான ஒளி. நமக்கு தேவாரம் தெரியும். இல்லக விளக்கது, சொல்லக விளக்கது, நல்லக விளக்கது என்று சொல்லுவார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய். அப்ப விளக்கு எத்தனை விளக்கு சொல்றாரு பாருங்க? 4 விளக்கு சொல்றாரு. இல்லத்துல இருக்கிற அகல் விளக்கு, சொல்லிலே இருக்கக்கூடிய விளக்கு, அகத்திலே இருக்கக்கூடிய விளக்கு, இன்னொன்று அறிவை விளக்குகிற விளக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது, பல்லக விளக்கு என்பது சூரியன், பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயம். இந்த எல்லா விளக்கை விட பெரிய விளக்கு இது நமச்சிவாயம் தான். அந்த அதுதான் ஆணவமாக இருளை அடக்கும். இந்த சூரியன் தூள இருளை அடக்கும், அந்த சூரியன் ஆணவத்தை அடக்கும். அதனால எல்லாத்த விட சிறந்த விளக்கு எது? பெருமான் தான். பெருமான் தான். அதாங்க சொல்ற ஓங்கு ஒளியாய். ஓங்கு ஒளியாய் என்ன செய்யறானுங்க? அருள் ஞான மூர்த்தியாகி. அருள் ஞான மூர்த்தி, அருளே தனக்கு வடிவமாக கொண்டிருக்கிற ஞான மூர்த்தி. ஞானமே மூர்த்தி, ஞானத்தை தனக்கு வடிவமாக கொண்டிருக்கிற பெருமான். பெருமானுக்கு ஞானம்தான் வடிவு, ஞானம்தான் வடிவு. ஞானமும் அருளும் வேறல்ல, ஞானமும் அருளும் வேறல்ல. அதனாலதான் கற்பனை கடந்த சோதி
கருணையே உருவமாய். கருணை தான் அவனுக்கு உருவம். கருணை என்பதும் திருவருள் என்பதும் சிவஞானம் என்பதும் வேறல்ல, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அவனுக்கு வடிவம் எது? கருணை தான். கருணை தான் வடிவம். நீங்க பார்த்தீங்கன்னா சித்தியார்லயே நம்ம முன்னாடி பார்க்கல, அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா பெருமானுடைய வடிவத்தை சொல்லிக்கிட்டே வருவார். பல்வேறு வடிவம் தாங்கி வருகிற பெருமான் சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாருங்க, எல்லாம் அருளே பார்த்திடின் எல்லாம் அருளே. அவன் எத்தனை வடிவம் கொண்டு வந்தாலும், எத்தனை வடிவம் தாங்கி வந்தாலும் அதெல்லாம் என்னதுங்க? கருணையின் வடிவு காண, கருணையின் வடிவு காண என்று சொல்றார். உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றோம், அருவுரு ஆனவோடு திருமேனி உபாயம் பெற்றோம், செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. சித்தியார்ல 75வது பாட்டு. சித்தியார்ல 75வது பாட்டு. உருமேனி, உருமேனினது வடிவம் தாங்கிய திருமேனி. உருமேனி தரித்து கொண்டது என்றலும், அவன் எல்லாம் வடிவம் தான். தியாகராஜரா வர்றான், நடராஜ பெருமானா வர்றான், தட்சிணாமூர்த்தியா வர்றான், இப்படி பல்வேறு வடிவம் கொண்டு பெருமான் வருகிறானா இல்லையா? அது உருவ திருமேனி. உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றோம். உருமேனி இருப்பது போல அவனுக்கு என்ன இருக்கிறது? அருவம் அவனுக்கு உருவமாக இருக்கிறது. ரெண்டுக்கு இடைப்பட்ட அரு உரு என்பது அவனுக்கு வடிவமாக இருக்கிறது. அப்ப பெருமான் எப்படி வரான்? உருவமா வருவான், அரு உருவமா வருவான், அருவமாக வருவான். அவன் எப்படி வந்தாலும் செப்பிய மூன்றும், இதை மேல சொன்ன உருவம், அரு உருவம், அருவம் என்று சொல்ற மூன்றும் என்னது? நந்தம் கருமேனி கழிக்க வந்த, நாமெல்லாம் இந்த கருளை வந்து பிறக்காம இருக்கிறதுக்காக அவன் தாங்கிய கருணை வடிவங்களே, கருணை வடிவங்களே என்று சித்தியார் 75 பேசும். அதான் நமக்கு கருணையே உருவமாகி, கருணையே உருவமாகி என்பது அதுதான். எனவே அருள் ஞான மூர்த்தியாகி, அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண. அவன் திண்ணையில ஆடுகிறான். எதற்காக ஆடுகிறான்? அம்மை காண ஆடுகிறான், அம்மை காண ஆடுகிறான். நாம் காண அவன் ஆடவில்லை. தில்லையில பெருமான் கூத்தாடுகிறான். கூத்த நம்மால என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஒருபோதும் ஆன்மாக்களினாலே இறைவன் கூத்தை நேரடியாக காண முடியாது. எப்படி காணலாம்? அம்மையின் வழியாகத்தான் காணலாம், அம்மையின் வழியாகத்தான் காணலாம். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அம்மை என்றால் என்னது? கருணை, திருவருள். அம்மைக்கு என்ன பேரு? திருவருள். அவனை காணணும்னா எதன் வழியாக காணலாம்? திருவருள் வழியாகத்தான் காண முடியும். திருவருள் இல்லாம, அவனது கருணை இல்லாம அவன் கூத்தை நம்மால் காணவே முடியாது. அதைத்தான் நமக்கு தத்துவங்களை வைத்து சொல்லுகிற போது அம்மை காண இறைவன் ஆடுகிறான், அம்மை காண இறைவன் ஆடுகிறான். ஆன்மா எப்படி காணும்? அம்மை வழியா காணும். அம்மை காட்டினா ஆன்மா காணும். நேரா எதை காணாது? சிவத்தை காணவே காணாது. சிவத்தை காணணும்னா என்ன வேணும்? திருவருள் வேண்டும், திருவருள் வேண்டும். திருவருள் வழியாகத்தான் சிவத்தை ஆன்மா காணும். அதனாலதான் இங்க சொல்றாரு, உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண. அவள் யாருங்க? உலகத்தை ஈன்றவள். உலகத்தை ஈன்றவள் யாரு? உலகத்தை ஈன்றவள் யாரு? அம்மை. ஈன்றவள்னா இந்த இடத்துல எப்படி பொருள் செய்யணும்? படைத்து கொடுப்பவள்னு பொருள். அம்மை தான், சக்தி தான் என்ன செய்யும்? உலகத்தை படைக்கும். உலகத்தை படைக்கும். எதுல இருந்து படைக்கும்? மாயையிலிருந்து படைக்கும். அப்போ அம்மை ஈன. இங்க ஈணுதல் என்பது நம்ம மாதிரி 10 மாதம் வயிற்றுல சுமந்து வைக்கிறது இல்லை. ஈணுதல் என்பது என்னதுங்க? மாயையில இருந்து உலகத்தை படைத்து கொடுத்தல் தான் இங்க கருத்து. உமையம்மை காண, உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண பூங்கமல என்ன செய்துங்க? இமையோர் தூதி செய்ய. இமையோர் துதி செய்ய. இமையோர் எப்படி துதி செய்யறாங்க? தேங்கமலூர் மலர் இதழி திங்கள் கங்கை திகழறவும் வளசடைமேல் திகழ வைத்து. அம்மை காணுகிறாள். அம்மை எதெல்லாம் கண்டாளா?
பெருமானுடைய சடையை பார்க்கிறா, சடையின் மேல விரைய பார்க்கிறா. அப்புறம் என்ன இருக்கிறது? கங்கை, கொன்றை, அதான் திரு அடையாளம், இறைவனுக்குரிய அடையாளம். தேங்கமலும் மலர் இதழி, தேன் சொரிகின்ற இதழி, இதழினா கொன்றை, இறைவன் சூடி இருக்கிற கொன்றையை பார்க்கிறார், நம்மை பார்க்க. தேங்கமலும் மலர் இதழி, திங்கள், சந்திரன், விரை சந்திரன், கங்கை, கங்கை ஆறு, அப்புறம் திகழ் அரவம், பாம்பு, அப்புறம் இதெல்லாம் எங்க இருக்கிறது? வளர் சடை, வளர் சடை. வளர் சடை என்பது, சடை என்பது ஞானத்தின் அடையாளம், ஞானத்தின் அடையாளம். ஞானத்தை சாருகின்ற உயிர்கள் எப்பவுமே என்ன செய்யும்? வளரும். ஞானத்தை சார்ந்தா என்ன இருக்கும்? தேய்தல் என்பது இல்லை, தேய்தல் என்பது இல்லை. அதனாலதான் இந்த பிறைச்சந்திரன், தேயக்கூடிய பிறைச்சந்திரன் சடையை சார்ந்ததுனால என்னாச்சு? வளர்ந்தது, வளர்ந்தது. அந்த சந்திரனுக்கு இன்னொரு பேர் என்னது? மதின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? மதி. மதினா என்னது? மதினா அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு. மதி என்பதற்கு அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. அது ஞானத்தை சாருகிற போது அறிவு என்ன ஆகும்? வளரும். அறிவு எது போல? சந்திரன் வளர்வது போல. சந்திரன் எப்படி சடையை சார்ந்ததுனால வளர்ந்ததோ, அது சடை என்பது எதற்கு அடையாளம்? ஞானத்துக்கு அடையாளம். மதி என்பது எதற்கு அடையாளம்? அறிவுக்கு அடையாளம். இந்த அறிவு எங்க போய் சேரணும்? ஞானத்தை சேரணும். ஞானத்தை சேர்ந்ததுன்னா மதி என்ன ஆகும்? அறிவு வளரும், அறிவு வளரும். அதனால வளர் சடையினர். வளர் சடை என்பது வினைத்தொகை. வினைத்தொகைன்னு என்னது? நேற்று, இன்று, நாளை. நேற்றும் வளர்ந்தது, இன்றும் வளரும், நாளைக்கும் வளரும், நாளைக்கும் வளரும். அப்படின்னு என்னது? நேற்று பெருமான் திருவடியை சார்ந்த உயிருக்கெல்லாம் அறிவு வளர்ந்தது, இன்னைக்கு நமக்கெல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, நாளை வர உயிருக்கும் வளரும். அப்ப எப்பவுமே ஞானத்தை கொடுப்பது எது? பெருமானது திருச்சடை. திருச்சடை ஞானத்திற்கு அடையாளம். எனவே கொன்றை, திங்கள், கங்கை, அரவு ஆகியவை வாழ்வதற்கு இடம் கொடுத்திருக்கின்ற திருச்சடை, வாழ்வதற்கு இடம் கொடுக்கின்ற திருச்சடை. வளர்ச்சடை மேல் சேர வைத்து எதற்கு? நீங்களரும் பவத்துடர்ச்சி நீங்க மன்றுள் இமையோ துதி செய்ய நிறுத்தம் செய்யும். அவன் தில்லையில ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கான வினையை நீக்கி ஆணவ தொடக்கை அறுத்து பிறவியிலிருந்து நீக்குவதற்காக, நம்மை பிறவியிலிருந்து நீக்குவதற்காக அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆடிக்கொண்டு இருக்கிறான். எங்க ஆடுறான்? தில்லையில ஆடிக்கிட்டு இருக்கிறான். தில்லையில ஆடிக்கொண்டிருக்கிறான். தில்லை என்பதற்கு அவன் ஆடுகிற இடத்திற்கு சிதாகாயம் பெருவழி. இதுக்கு என்ன பேரு? சிதாகாய பெருவழி. சிற்றம்பல மேடை, சிற்றம்பல மேடை. அந்த சிற்றம்பல மேடையில அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். சிற்றம்பல மேடையில ஆடிக்கொண்டிருக்கிறான். புறத்திலே தில்லையில ஆடிட்டு இருக்கிறான். உண்மையில எங்க ஆடுறான்? நம்ம அறிவுல, அறிவுல ஆடிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? அறிவை திருத்தறதுக்கு, அறிவை திருத்தறதுக்கு அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். எத்தனை வகையான கூத்து உண்மை விளக்கத்துல பார்த்திருக்குமா இல்லையா? எத்தனை கூத்து? ஓண நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இந்த 3 கூத்து எங்க நடக்குது? தில்லையில இல்ல, அறிவுல. அறிவுல, நம்ம அறிவுல நடக்குது, நம்ம அறிவுல நடக்குது. அதுக்காக என்ன செய்யறான்? பிறவியிலிருந்து நம்ம எடுக்கணும்னா அறிவை திருத்தணும், அறிவை திருத்தணும். எங்க நோய் இருக்கிறதோ அங்கதான் மருந்து. நோய் எது? ஆணவ மனம். மருந்து எது? பெருமான் தான் மருந்து, பெருமான் தான் மருந்து. அதனால அவன் எங்க இருக்கிறான்? நோய் இருக்கிற இடத்திலேயே இருந்து அறிவை திருத்துகிறான். அறிவை திருத்துவதற்கு அவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு என்ன பேரு? கூத்துன்னு பேரு. கூத்துனா நம்ம ஆடுறது இல்லை, ஜதிக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது இல்லை. இங்க கூத்து என்பது என்னதுங்க? உயிர்களை நோக்கி அவன் செய்யக்கூடிய காரியங்கள். என்ன காரியம் செய்யறான்? நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை என்ன செஞ்சா திருத்த முடியுமோ அந்த திருத்தத்தை அவன் என்ன செய்யறான்? அறிவுல இருந்து செய்யறான். ஓண நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், தூள அஞ்செழுத்து,
சூக்கும அஞ்செழுத்து, அதிசூக்கும அஞ்செழுத்து. அந்தந்த அஞ்செழுத்தை சொல்ற உயிருக்கு அந்தந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். விரிவு உண்மை விளக்கத்தில் காண்க. உண்மை விளக்கத்தில் காண்க 31வது பாட்டுல இருந்து சொல்றாரா இல்லையா? 31ல இருந்து சொல்றாரு. பலமுறை நாம் அது சொல்லி இருக்கிறோம், அங்க போய் பார்த்துக்குங்க. எனவே மன்றுள் எமையோர் துதி செய்ய. மன்றுள் என்பது சிற்றம்பல மேட. மன்றிலே தனிக்கூத்து ஆடும் ஐயர் என்பார். மன்றுளே தனிக்கூத்து ஆடும் ஐயர். இதுதான் நமக்கு அப்படியே பெரிய புராணத்துக்கு வந்தீங்கன்னா அது என்ன செய்யறாருங்க? நமக்கு 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்வீகமே ஆக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். தனிக்கூத்து, இன்பக்கூத்து, ஆனந்த கூத்து, எல்லையில் கூத்து என்று அந்த கூத்தை பல வகையா சொல்லுவார். பல வகையா சொல்லுவார். அதெல்லாம் எங்க ஆடுறாரு? எல்லாம் அறிவுல தான். கூத்து பூரா அறிவு தான். கூத்துன்னு சொன்னாவே நடக்கிற இடம் எது? அறிவுல தான் நடக்குது. அதை தூளமா நம்ம பார்க்கிற இடம் தான் தில்லை. சூக்குமமா அறிவுல நடக்கிற கூத்தை தூளமா எங்க பார்க்கலாம்? தில்லையில பார்க்கலாம். அங்க போய் நம்ம பார்க்க வேண்டியது அறிவுல நடக்கிற கூத்தை தான் தரிசிக்கணும். சரிங்களா? எனவே அங்க என்ன செய்யறாருங்க? இமையோர் துதி செய்ய வானவர்கள்லாம் வணங்குமாறு மன்றுள் நின்று நிறுத்தம் செய்யும். மன்றுள் நின்று நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள். தாமரை ஆகிய திருவடி. பூங்கமலம், பூங்கமலம் என்பது தாமரை. மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வான். புறத்துல தில்லையில ஆடிக்கிட்டு இருக்கிறான், அகத்துல அறிவுல ஆடிக்கிட்டு இருக்கிறான். புறத்துல வணங்கணும், புறத்துல வணங்கணும், அறிவுல வைக்கணும். அந்த திருவடி எங்க வைக்கணும்? புறத்துல திருவடியை வணங்கணும், அகத்துல என்ன செய்யணும்? புந்திக்குள்ள அறிவுக்குள்ள வைக்கணும். எதை வைக்கணும்? திருவடியை. அந்த திருவடி அறிவுக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு எப்பவும் இடைஞ்சல் வராது. சரிங்களா? எனவே அந்த மலர்த்தாள்கள் என்ன செய்யணும்? சிரத்தின் மேலும், சிரத்தின் மேலும் புந்தியிலும், தலைக்கு மேல திருவடி இருக்கணும். தலைக்கு மேல திருவடி இருக்கணும். திருவடியை வணங்கிக்கிட்டே இருக்கணும். திருவடியை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த திருவடி எங்க இருக்கணும்? உள்ள அறிவுல இருக்கணும். இறைவனது திருவடி தலைமேலையும் அறிவுக்கு உள்ளையும் எப்ப இருக்கணும்? எப்ப இருக்கணும்? எப்பவுமே இருக்கணும். எப்ப இருக்கணும்னா பூஜை பண்ணும் போது இருக்கணும் சார், இறக்கி வச்சுட்டு வந்துடணும்னா சொல்லக்கூடாது. இறைவனது திருவடி எப்பவுமே எங்க இருக்கணும்? தலைமேலையும் அறிவுக்குள்ளையும் வச்சிருக்கணும். மணிவாசகர்கிட்ட அப்படியே வந்தீங்கன்னா இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தடுமே என்னாச்சு? அத்தனையும் துறந்தொழிந்து. அப்ப பெருமான் திருவடி நம்ம சிரத்துக்கு மேல வந்துட்டா என்ன ஆகும்? சுற்றமெல்லாம் பந்த பாசம் விடும். பந்த பாசம் விடும். திருவடி தலைக்கு மேல வர வரைக்கும் பந்தமும் இருக்கும், பாசமும் இருக்கும். பந்தமும் இருக்கும், பாசமும் இருக்கும். எனவே அந்த பூங்கவள மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியிலும் உற வணங்கி. உற வணங்கினது பொருந்துமாறு வணங்கி. அந்த திருவடியை பொருந்துமாறு வணங்கணும். எப்படிங்க பொருந்துமாறு வணங்குறது? திருவடி எப்படி வணங்கணும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பக்குவத்திற்கு தக்கவாறு வணங்கணும். பக்குவத்திற்கு தக்கவாறு வணங்கணும். பக்குவம் எப்படியோ அப்படி, பக்குவம் எப்படியோ அப்படி பொருந்துமாறு வணங்கணும். சிரத்தின் மேலும் புந்தியிலும் உற வணங்கி போற்றல் செய்வான். அந்த பெருமானுடைய தாமரை திருவடிகளை வணங்குவான். அந்த திருவடியை வணங்குவாம் என்று யாரை வணங்குறாரு? நடராஜ பெருமான வணங்குறாரு. இதெல்லாம் பாயிரத்துல ஒரு மரபு. பெருமானை வணங்குறது, அம்மையை வணங்கி, விநாயகரை வணங்கி, முருகரை வணங்கி, குருநாதரை வணங்கி. பாட்டு நடராஜ பெருமானுக்கு வணக்கம். 2வது பாட்டு அம்மைக்கு வணக்கம். 3வது பாட்டு மூத்த பிள்ளையார் துதி. 4வது பாட்டு இளைய பிள்ளையார் துதி. 5 குரு வணக்கம். 5 குரு வணக்கம். 6வது பாட்டும் குரு வணக்கம் தான். 6வது பாட்டும்
ஒரு வணக்கம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா 5வது பாட்டுல எல்லாரையும் மொத்தமா வணங்குறார். எல்லாரையும் மொத்தமா வணங்குறாரு. 6வது பாட்டுல யாரை வணங்குறாரு? மறைஞான ஏன்னா என்னதான் இருந்தாலும் மரபு வழியா எல்லாத்தையும் வணங்கினாலும் இவருக்கு மட்டும் ஒரு தனி வணக்கம். ஏன்? என்ன இருந்தாலும் என்ன நேரம் ஆட்கொண்டவர் இவர் தானே. நேரம் ஆட்கொண்டவர் இவர் தான். இவர் வழியாக அவரெல்லாம் ஆட்கொண்டாங்க. மறைஞான சம்பந்தர் வழியாக யாராரு? மெய்கண்டா, அருள்நந்தி சிவம் எல்லாரும் ஆட்கொண்டாங்க. நந்தி பெருமான் இருந்து சொல்றாரு எல்லாரும் வணங்கினாங்க. ஆனாலும் கூட நேரடியா கண்ணுக்கு காண என்ன நேரடியா ஆட்கொண்டவர் யாரு? மறைஞான சம்பந்தர். ஆனால் மறைஞான சம்பந்தருக்கு தனியா ஒரு துதி வைக்கிறார். அப்போ 6வது பாடல் வரைக்கும் துதி வரிசையா நடராஜ பெருமான் துதி, அம்மை துதி, மூத்த பிள்ளையார் துதி, இளைய பிள்ளையார் துதி, குருமரபு வாழ்த்து, குருமரபு வாழ்த்து, மறைஞான சம்பந்தர் துதி. 6 பாட்டு வைக்கிறார். சரிங்களா? இப்போ பாட்டு முடிச்சாச்சு. 2வது பாட்டு யாரு? அம்மை துதி. அம்மை துதி. பரந்த பராபரை ஆதி பரனது இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி விசுத்தா சுத்த தனுகரண புவன போகம் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தைகட மணிமுன்றுள் ஆடல் காணும் அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பான். பரந்த பராபரை. பரந்த பராபரை. பராபரை என்பதற்கு பராசக்தி. பறைனா சக்தி, பராபரை என்பதற்கு பராசக்தின்னு பேர். பராசக்தி, பராசக்தி. பரந்த பராபரை. பரந்த பராபரை பராசக்தி. பராசக்தி என்னாச்சு? ஆதிசக்தி ஆனது. நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுல எழுதி போட்டிருக்கோம், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பரசிவன் என்பது சொரூப சிவம். தன்னிலையில பெருமானுக்கு பரசிவம் என்று பெயர். அந்த பெருமானுடைய சக்திக்கு என்ன பேரு? பராசக்தின்னு பேர். பரசிவம் அவனுடைய சக்திக்கு பராசக்தின்னு பேர். அந்த பெருமான் உலகத்தை நோக்குகிற போது அவன் என்ன ஆயிடுவான்? ஆதிசிவன் ஆயிடுவான். ஆதிசிவன் தெரியுதா? பரசிவம் பராசக்தி, ஆதிசிவன் ஆதிசக்தி. ஆதிசக்தி பக்கத்துல என்ன போட்டிருக்கோம்? திரோதான சக்தி. திரோதான சக்தி. இந்த திரோதான சக்தி தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3ஆ பிரியும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3ஆ பிரியும். இந்த 3 தான். இச்சை என்பது மாறவே மாறாது. இச்சை என்பது உயிர்கருள் நேசமாகும். உயிர்கள் மேல வச்சிருக்கிற கருணை, உயிர் மேல வச்சிருக்கிற கருணைக்கு என்ன பேரு? இச்சாசக்தின்னு பேரு. கிரியையும் ஞானமும் மாறும். கிரியையும் ஞானமும் மாறும். மதியான நேரத்துல உண்ட மயக்கம் அப்படிதான் தெரியுதா இல்லையா? அப்படிதான் இருக்கு. சரி, என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஆதிசக்தி ஆகிய திரோதான சக்தி 3ஆ நிற்கும். என்னவா நிற்கும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3ஆ நிற்கும். இச்சாசக்தி, இச்சை என்பதற்கு விருப்பம். இச்சைனா விருப்பம். இறைவனது விருப்பம் என்னது? அவனுக்கு என்ன விருப்பம்? உயிர்களின் மீது கருணை செய்வதுதான் அவனுக்கு விருப்பம்.
அவனுக்கு வேற ஒரு விருப்பமெல்லாம் கிடையாது. நம்ம விருப்பமெல்லாம் எப்படி இருக்கும்? எதையோ விரும்பிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரே ஒரு விருப்பம் தான், என்னது? உயிர்களை ஈடேற்றம் பண்ணணும், இவனை எப்படியாவது பிடிச்சி மேல தூக்கிடணுயா அப்படிங்கிறத தவிர அவனுக்கு வேற விருப்பமே கிடையாது. அதனால இச்சாசக்தி என்ன ஆகாது? மாறவே மாறாது. மாறவே ஒரே மாதிரி இருக்கும். உங்க மேல வச்சிருக்கிற இச்சையும் என் மீது வச்சிருக்கிற இச்சையும் ஞானசம்பந்தர் பெருமான் மேல வச்சிருக்கிற இச்சையும் நாவுக்கரசு பெருமான் மேல வச்சிருக்கிற இச்சையும் அவனுக்கு என்னது? ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆனா அவனுடைய செயலுக்கு என்ன பேரு? கிரியாசக்தி. இங்க சக்தியில என்ன சக்தி? கிரியாசக்தி. செயலுக்கு கிரியாசக்தி. அவனுடைய எண்ணம், அறிவு, அதுக்கு என்ன பேரு? ஞான சக்தி. அறிவுக்கு ஞான சக்தின்னு பேரு, செயலுக்கு கிரியாசக்தின்னு பேரு, விருப்பத்துக்கு இச்சாசக்தின்னு பேரு. இச்சாசக்தின்னு பேரு. இந்த மூணுல மாறாம இருக்கிறது எது? இச்சை மாறவே மாறாது. ஆனா எது மாறும்? ஞானமும் கிரியையும் மாறும். மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு என்ன நோக்கம்? 50 பேர் இருக்கான 50 பேரும் பாஸ் பண்ணிடணும், எல்லாத்துக்கும் பாடம் புரியணுங்கிறதா ஆசிரியரது நோக்கம் இல்லையா? அதுல ஒருத்தர் மேல ஒரு மாதிரி ஒருத்தர் மேல ஒரு மாதிரி இருப்பாரான்னு கேட்டா இருக்க மாட்டாரு. 50 பேர் அவருக்கு என்னது? ஒண்ணுதான். ஆனா பாடம் நடத்துகிற போது ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்கிறான், இன்னொரு மாணவன் இன்னொரு கேள்வி கேட்கிறான். 2 பேத்துக்கு ஒரே மாதிரி பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? இவன் கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட். இப்ப இவனுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவாரு? அவனுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் அப்படி ரொம்ப எளிமையா சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் எந்திரிச்சு ஒரு சந்தேகம் கேட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு நுட்பமா சொல்லுவார். ஆனா அவரோட நோக்கம் என்னது? இவனுக்கும் புரிய வைக்கணும், அவனுக்கும் புரிய வைக்கணும். ஆனா அவனுக்கு அவன் அறிவுக்கு தக்க மாதிரி சொல்லுவாரு, இவனுக்கு இவன் அறிவுக்கு தக்க மாதிரி சொல்லுவார். அப்ப நடத்தும் போது எப்படி நடத்துவாரு? பல்லா படிக்கிற பையனை வேற மாதிரி நடத்துவார், படிக்காத பையனை வேற மாதிரி என்ன பண்ணுவாரு? இவனை 2 வைப்பாரு. ஆமா, அது விருப்பம் தான் மாறாது. விருப்பம் என்னது? இவனுக்கும் புரியணும், அவனுக்கும் புரியணும். படிக்கிற பையனை அடிப்பாரா? அதுதான் சொல்றேன். அது என்னது? கிரியைங்கிறது என்னது? செயல் தானே. எல்லா மாணவரையும் ஒரே மாதிரி நடத்துவாரா? படிக்கிற பையனை என்ன செய்வாரு? தட்டி கொடுப்பார். தட்டி கொடுத்து சூப்பரா நல்லா படுறான் பாரு. படிக்காத பையனை தட்டி கொடுப்பாரு. இவனையும் அவனுக்கு தட்டி கொடுப்பாரு, இவனை தட்டுவாரு. ஏன்னா அவனுக்கு நல்லா படிக்கிறான். அப்ப அவனுக்கோட செயல்பாடு, ஆசிரியர் செயல்பாடு அவன்கிட்ட வேற மாதிரி இருக்கும், இவன்கிட்ட. ஆனா அதுக்காக இவனை பிடிச்சிருக்கு அவனை பிடிக்கலன்னு இல்லை. இவனை அடிச்சு திருத்தணும்னா அடிச்சு திருத்துவார், சொல்லி திருத்துறவனை சொல்லி திருத்துவார். அப்போ செயல்ல வேறுபாடு இருக்குமா இல்லையா? 50 பேர்த்துட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாரு, 50 பேர்த்துக்கு ஒரே மாதிரி சொல்லி தர மாட்டாரு. ஆனா 50 பேருக்கு மேலே அவருக்கு விருப்பம் ஒரே விருப்பம் தான். புரியுதா இல்லைங்களா? ஞான சம்பந்தத்தை பெருமான்கிட்ட போகும்போது அவருக்கு அறிவுக்கு தக்க மாதிரி அங்க ஞானத்தை சொல்லுவார். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மாணவர். அதனால அவர் அறிவுக்கு தக்க மாதிரி அங்க அவருக்கு ஞானம் விளங்கி அங்க நடத்திட்டு இருப்பார். நமக்கு வரும்போது எப்படி வருவாரு? நம்ம அறிவுக்கு தக்க மாதிரி தான் வருவார். நம்ம அறிவுக்கு தக்க மாதிரி தான் வருவார். அப்போ அவன் செயல் மாறும். ஆன்மாவுக்கு ஆன்மா, இறைவனது செயல் எப்படி இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு தக்கவாறு அவனது செயலும் அவனது என்னாகும்? அந்த அறிவும் செயலும் மாறும். எது மாறாது? இச்சை மாறவே மாறாது. இச்சை மாறவே மாறாது. அதான் இந்த 3 இறைவனுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த 3ல மாறாதது இச்சை, மாறுவது ஞான சக்தியும் கிரியாசக்தி. இந்த 2 மாறும். இந்த மாற்றத்துக்கு ஏற்பதான் தத்துவங்கள்லாம் தோன்றுகிறது. இதுக்கு கீழே தத்துவங்கள்லாம் தோன்றுகிற போது பார்க்குறோமா இல்லையா? நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை படிச்சோமா இல்லையா? போன வகுப்புல கூட நினைவுபடுத்தணும் இல்லையா? நாதம் எப்படி தோன்றும்?
ஞான சக்தி இறைவனது ஞான சக்தி மற்றும் சுத்தமாயை நோக்குகிற போது நாதம் தோன்றும். கிரியாசக்தி சுத்தமாயை நோக்குகிற போது விந்து தோன்றும். ஞானமும் கிரியையும் சரிசமமா பார்க்கிற போது சதாசிவம் தோன்றும். அப்புறம் ஞானம் குறைவாகவும் கிரியை அதிகமாக இருந்தால் மகேஸ்வரன் தோன்றும். ஞானம் அதிகமாகவும் கிரியை கம்மியா இருந்தா சுத்த வித்தை தோன்றும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? படிச்சோம் சரியா? அப்போ மாறுவது எது? கிரியையும் ஞானமும் மாறி மாறி காம்பினேஷன் வருதா இல்லையா? இது கொஞ்சம் கூட இது கொஞ்சம் கூட. தத்துவங்கள் தோன்றுகிற போதே மாறுதா இல்லையா? எது மாறல? இச்சை மாறவே மாறாது. இச்சை மாறவே மாறாது. இதை இப்ப மனதில் வச்சுங்க. பரந்த பராபரை, பரந்த பராபரை, பரசிவத்தினுடைய சக்தி ஆகிய பராசக்தி. பராபரை என்பது என்னது? பராசக்தி. பரந்த பராபரை ஆதி. ஆதி என்பது ஆதிசக்தி ஆகி. ஆதி என்பது ஆதிசக்தி ஆகி. ஆதிசக்திய ஆதின்னு சொல்றார். ஆதிசக்தி ஆதி பராசக்தின்னு சொல்றோமா இல்லையா? ஆதி பராசக்தின்னு அது என்னது? திரோதான சக்திக்கு தான் ஆதி பராசக்தின்னு பேரு. திரோதான சக்திக்கு ஆதி பராசக்தின்னு பேரு. சரிங்களா? எனவே அந்த பராசக்தி என்னவா மாறுது? ஆதிசக்தியாக கீழே இறங்குது. கீழே இறங்குகிற தடுத்த நிலை கீழே இறங்குகிறாள். யாரு இறங்குறா? அம்மை. பராசக்தியா இருக்கிற அம்மை என்னவா வரா? ஆதிசக்தியாக வருகிறாள். அந்த ஆதிசக்தி, ஆதிசக்தினா திரோதான சக்தி. ஆதிசக்தினாலும் திரோதான சக்தினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அந்த திரோதான சக்தி எப்படி வரும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என மூன்றாய் வருவான். மூன்றா வருவான். இப்ப பாட்டை பாருங்க. பரந்த பராபரை ஆதி. ஆதி என்பது ஆதிசக்தி ஆகி. ஆதி என்பதற்கு ஆதிசக்தி ஆகி. அப்புறம் என்ன ஆவா? பரனது, பெருமானது. இச்சை ஞான கிரியையாகி. இச்சா பரஞான கிரியையாகி. இச்சா பரஞான கிரியையாகி. பெருமானது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மூன்றாகி. அம்மை என்னவா? கீழே இறங்கி 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 வரான். பராசக்தியா இருக்கிற அம்மை ஆதிசக்தியா வந்து, ஆதிசக்தி என்னவா வரா? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மூன்றாய் வந்து என்ன செய்யறா? பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி. பரபோகம், பரபோகம் என்னது? சிவபோகம். இவெல்லாம் இப்படி வருவதற்கு என்ன காரணம்? நமக்கு சிவபோகத்தை கொடுக்கணும். இந்த உயிரை பிடிச்சி, கீழே இருக்கிற உயிரை பிடிச்சி மேலே ஏற்றணுங்கிறதுக்காக மேல இருந்து அவன் கீழே வரான். மேல இருந்து அவன் கீழே வரான். பரபோகம் தரும் கருணை உருவாகி. கருணை உருவாகி. கருணையினால அந்த பராசக்தி ஆகிய அம்மை என்ன செய்யறா? பல வடிவம் தாங்குறா. கீழே வரும்போத பல வடிவங்கள் தாங்கி கருணை உருவாகி விசுத்தா சுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க. விசுத்தா சுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க. விசுத்தா புவனம், சுத்த புவனம், விசுத்தா சுத்த புவனம் மூணா சொல்லணும். அதை விசுத்தா புவனம், சுத்த புவனம், விசுத்தா சுத்த புவனம். சுத்த புவனம்னா என்னது? சுத்த மாயில இருக்கிற உலகங்கள். உலகங்கள் எத்தனை? 224 புவனம். 224 புவனம். புவனங்கள் எங்க இருக்கிறது? சுத்த மாயையில இருக்கிறது, அசுத்த மாயையில இருக்கிறது, பிரகிருதி மாயையில இருக்குது. எல்லாத்துலயும் என்ன இருக்கிறது? புவனங்கள் இருக்கா இல்லையா? மொத்தமும் சேர்த்து எவ்வளவு? 224. 224 புவனத்தை படைக்கிறதுக்காக அம்மை மேல இருந்து கீழே இறங்குறான். கீழே இறங்கி வந்து என்ன செய்யறா? புவனங்களை படைக்கிறான். படைக்கும் போத சுத்த புவனம், அசுத்த புவனம், சுத்த அசுத்த புவனம். சுத்த புவனம் என்பது 5 தத்துவத்தில் இருக்கிற புவனம். சுத்தமாயில் இருக்கிற புவனம் 5. 5ல புவனம் 5 கிடையாது, தத்துவம் தான் 5. அதுல நிறைய புவனம் இருக்கு. எண்ணிக்கை 800 இருக்கு. போய் பார்த்துக்கங்க ஒவ்வொன்றுலையும் எவ்வளவு இருக்குதுன்னு. சரிங்களா? சுத்த மாயில் இருக்கிற புவனங்கள் அது எதுக்கு? இப்போ அதுக்கு என்ன பேரு? சுத்த புவனம். சுத்த புவனம். அசுத்த புவனம். அசுத்த புவனம் எது? அசுத்த மாயை.
அசுத்த மாயை. அடுத்தது இங்க அசுத்த மாயை என்பது மூல பிரகிருதிக்கு தான் அசுத்த மாயைன்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்க. சுத்த மாயை, அடுத்தது அசுத்த மாயை. அசுத்த மாயை என்பது என்னது? ஆன்ம தத்துவம் 24. ஆன்ம தத்துவம் 24 மூல பிரகிருதியிலிருந்து கீழே இருக்கிற புவனத்துக்கு அசுத்த புவனம்னு பேர். அப்போ வித்யா தத்துவம் இருக்கா இல்லையா? வித்யா தத்துவம் 7 இருக்கா இல்லையா? அதுல இருக்கிற புவனத்துக்கு என்ன பேரு? அது சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. சுத்த மாயை மேல இருக்கு, அசுத்த மாயை கீழே இருக்கு. நடுவில் என்ன இருக்கு? சுத்த மாயையும் அசுத்த மாயை கலந்தது. அது என்னது? அப்படி அதுதான் இப்போ உங்களுக்கு. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பிரகிருதி மாயைங்கிற சொல்லிங்க இருக்கா? பிரகிருதி மாயை தான் அசுத்த மாயைன்னு சொல்றாரு. பிரகிருதி மாயை தான் அசுத்த மாயைன்னு சொல்றாரு. அப்போ வித்யா தத்துவங்களை என்னன்னு சொல்றாரு? சுத்த அசுத்த மாயை, விசுத்தா சுத்த. சுத்தமும் அசுத்தமும் கலந்து இருக்கும். புரியுதா புரியலையா? பகல்ல 10 மணிக்கு நடத்தணும், நீங்க 3 மணிக்கு நடத்தினா எப்படி புரியும்? அப்படியா? 3 கோணம் இருக்கு இல்லைங்கம்மா, 3 கோணம் இருக்கு. சுத்த மாயையில 5 தத்துவம் இருக்கு, சரியா? அடுத்தது அசுத்த மாயை நம்ம சொல்றது எதை சொல்றோம்? 7. வித்தியா தத்துவங்க 7, அசுத்த மாயைன்னு சொல்லுவோம். புரியுதா? கீழே இருக்கிற ஆன்ம தத்துவம் 24 பிரகிருதி மாயைன்னு சொல்லுவோம். நம்ம வழக்கமா அப்படித்தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆனா இங்க பாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி மாயையை அசுத்த மாயைன்னு சொல்றாரு. பிரகிருதி மாயைய அசுத்த மாயைன்னு சொல்றாரு, சுத்த மாயை சுத்த மாயைன்னு சொல்றாரு. அப்ப நடுவில் இருக்கிற அந்த 7 தத்துவம் இருக்கா இல்லையா, அதை என்னன்னு சொல்றாரு? வித்யா தத்துவங்க 7ஐயும் சுத்தா அசுத்த புவனம். சுத்தமும் கலந்துருக்கும், அசுத்தமும் கலந்துருக்கும். 2க்கு இடைப்பட்ட புவனம்னு சொல்றாரு. சரியா? புரியலன்னா விட்டுருக்க, ரொம்ப சிரமப்பட வேண்டாம். மொத்தத்துல 224 புவனம். 224 புவனம். விசுத்தா சுத்த, விசுத்தா சுத்த. இந்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இதுல என்னென்ன உயிர் இருக்கும்? என்னென்ன உயிர் இருக்கும்? சுத்த மாயில யார் இருப்பா? விஞ்ஞானங்கள் இருப்பாங்க. வித்யா மாயில பிரளயங்கள் இருப்பாங்க. ஆன்ம தத்துவத்துல சகலர் இருப்பாங்க. சரிங்களா? 3 வகை ஆன்மாக்களும் இவர்களுக்கு வேண்டிய தனு கரண புவன போகம் இதெல்லாம் யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? சக்தி தான் கொடுக்குது. சக்தி தான் கொடுக்குது. சக்தி கொடுக்கறது எப்படி கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா, பெருமான சக்தி நேரா சுத்தமாயில என்ன செய்யும்? புரியுதுங்களா? அங்க அனந்த தேவரை அதிர்த்திட்டு நின்று செய்யும். ஆனா செய்யறது எது? சக்தி தான். சக்தி தான் செய்யும். அதே மாதிரி இங்க ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அதிர்த்திட்டு நின்று செய்யறது என்னமோ ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான். ஆனா அவர் அதிர்த்திட்டு நிற்பது எது? பெருமானது சக்தி. பெருமானது சக்தி. அதனால செய்வது எதுன்னு கேட்டா, நேரடியா பார்த்தா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். ஆனா உண்மையில யாரு? பெருமானது சக்தி தான். பெருமானது பெருமானும் சக்தியும் வேறல்ல. பெருமான் சொன்னா அது என்னது? நெருப்பு சூடு. நெருப்பு சூடு. சுட்டது எது? நெருப்பு தான் சூடும். ஆனா உங்களுக்கு சுட்டது எது? அது சூடுதான். புரியுதுங்களா? சூடு. இங்க இப்போ இங்க நெருப்பு வச்சுட்டீங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? தள்ளி நிக்கிறீங்க. வெது வெதுன்னு இருக்கா இல்லையா? இப்போ உங்க மேல பட்டது எது? அனல். அந்த சூடு தான் உங்க மேல படுது. நீங்க நெருப்பை தொட்டீங்களா? அப்போ பொருள் என்னது? நெருப்பு. அதனுடைய தன்மை என்னது? சூடு. புரியுதுங்களா? எங்கேயோ மல்லிகைப்பூ வச்சாச்சு, வாசம் இங்க வருதா இல்லையா? இப்போ வாசம் எது? வாசம் வேற, மல்லிகைப்பூ வேறையா? மல்லிகைப்பூவும் வாசமும் என்ன? குணின்னு பேரு. குணமும் குணத்தை உடைய குணிப்பொருளும். பெருமானும் சக்தியும் என்னது? குணகுணி சம்பந்தம். பெருமான் இருந்தா பெருமாட்டி இருப்பான். புரியுதுங்களா? பெருமான் செய்தான்னா எதனால செய்யறான்?
தன் சக்தியால் செய்வான். அந்த சக்தி என்பது நமக்கெல்லாம் சக்தின்னு சொன்னா நம்ம தனியா எதையோ தேடிக்கிட்டு இருப்போம். பெருமானையும் பெருமாட்டியும் தனித்து பார்க்கவே கூடாது, தனித்தே பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுதான். செயல்னு வந்தா சக்தி, செயல்னு வந்தா சக்தி. பொருளால் சிவம், பொருளால் சிவம், செயலால் சக்தி, செயலால் சக்தி, ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆனா நமக்கு நம்ம வெளியே நான் சொல்றேன்னா புராண கதையெல்லாம் இருக்கா இல்லையா, அது எல்லாம் பெருமான் தனியாகும் பெருமாட்டி தனியாகும். அதெல்லாம் எதுக்கு? நம்ம அறிவு கொஞ்சம் கீழே இருந்து அப்படியே மேலே ஏற்றிட்டு போனோம். முடிவில் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமானும் பெருமாட்டியும் வேறல்ல, பொருளால் ஒன்று தன்மையால் இரண்டு. பொருள் ஒரே பொருள் தான், அங்க ரெண்டு பொருள் தேடக்கூடாது. சிவம் இருக்கிற சக்தி எங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, ஒரு பொருள் தான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஆனா தன்னிலையில் என்ன செய்யும்? ரெண்டா இருக்கும். ஆமா, சரிங்களா? எனவே அந்த சக்தி தான் என்னவா இருக்கிறதுங்க? தனு கரண புவன போகம். யாருக்கு? மூவகை ஆன்மாக்களுக்கும். மூவகை ஆன்மாக்களுக்கும் சுத்தமாயில் இருக்கிற ஆன்மாவுக்கு அதற்கு தக்கவாறு தனு கரண புவன போகத்தை செய்யும். கீழே நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தக்கவாறு தனு கரண புவன போகத்தை செய்யும். எனவே விசுத்தா சுத்த தனு கரண புவன போகம் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி. உபாதானங்கள் மேவி. உபாதானம் என்பதற்கு இங்க என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம்னு பேரு. மாயை, மாயை தான் துணை காரணம்னு பேர். உபாதானம்னா துணை காரணம். உபாதானம் என்பதற்கு துணை காரணம். இறைவன் உலகத்தை செய்வதற்கு, உலகத்தை ஆக்கி கொடுப்பதற்கு அவனுக்கு துணை காரணமாக இருப்பது எது? மாயை. ஏன்னா மாயிலிருந்து தான் என்ன செய்யறான்? சாரி, முதல் காரணம்னு பேர். உபாதானம் என்பதற்கு துணை காரணம் இல்லை, முதல் காரணம். மாயையில இருந்து உலகத்தை படிச்சு கொடுக்குறான், மாயிலிருந்து படைச்சு கொடுக்குறான். அப்போ விஞ்ஞானகளருக்கு சுத்த மாயிலிருந்தும், பிரளயாகளருக்கு வித்யா தத்துவங்களிலிருந்தும், சகலருக்கு ஆன்ம தத்துவத்திலிருந்தும் அவர்கள் செய்த வினைக்கு தக்கவாறு, வினைக்கு தக்கவாறு இறைவன் என்ன செய்யறான்? தனு கரண புவன போகத்தை கொடுப்பான். விரிந்த உபாதானங்கள் மேவி என்ன செய்யறாங்க? ஒன்றாய். ஒன்றாய் எப்படி? பெயரும் தொழிலும் பலவா இருந்தாலும் அவனுக்கு என்னது? அந்த அம்மைக்கு என்ன பேரு? அருள் என்று பெயர். பெயர் வேறையா இருக்கும். ஊருக்கு ஊர் உண்ணாமுலை அம்மை, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இப்படி இந்த அம்மைக்கு பேர் வேற 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 பேர் அங்கங்க ஊருக்கு ஊர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேலைக்கு தகுந்த மாதிரி. இங்க வச்சோமா இல்லையா? திரோதான சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இப்ப என்னாச்சு? பேர் நிறைய ஆயிடுச்சு. இன்னும் சித்தியார்ல விரிவா சொல்றாரு. சரணி, ரோத்திராயி, ஆரணி, இதெல்லாம் என்னது? அம்மைக்கு பேரு. படைத்தல் தொழில் செஞ்சா அவளுக்கு சடனின்னு பேர். காத்தொழில் செய்தா என்னது? சடனி, ரோத்திராயின்னு பேர். அழித்தொழில் செய்தா அவளுக்கு என்ன பேருங்க? ஆரணின்னு பேர். அம்மை தான் இதெல்லாம் செய்யறான். இதெல்லாம் விரிவு நமக்கு சிதியாலே இருக்கு, சரிங்களா? சடனி, ரோத்திராயி, ஆரணி, அப்ப 3 பேர் ஆச்சு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இப்ப என்ன ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சா? திரோதான சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, சக்தி சொல்லிக்கிட்டே போலாம். புரியுதா இல்லைங்களா? ஆனா எல்லாம் என்னது? ஒரே ஆள் தாயா. அவளுக்கு அருள்னு பேர். அருட்சக்தி. அருட்சக்தி தான் நமக்கு வேலை செய்யறதுக்காக இத்தனை வடிவம் தாங்கிட்டு வருது, இத்தனை வடிவம் தாங்கி வருது. எனவே ஒன்றாய் அருளே. இதான் முதல்ல சொன்ன கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாய். அந்த கருணையினால பல உருவத்தை தாங்குறான், பல உருவத்தை தாங்குற. ஒரு உருவம் இல்லை. ஏன் ஒரு உருவத்துக்கு வரல? இத்தனை உருவமா ஏன் வரணும்? ஏன் வரணும்? அம்மா நம்ம ஒரு மாதிரி வந்தா எங்க கேட்கறோம்? கேட்கறோமா? நம்மளே வச்சுக்க. ஒரு உதாரணம், ஒரு ஆசிரியரை வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு ஒரு ஆசிரியர் சொன்னா விளங்குதா? எனக்கு அந்த ஆசிரியர் நடத்தினாதாங்க புரியுது, இவர் நடத்தினா எனக்கு புரிய மாட்டேங்குது.
இப்போ நாம ஒருத்தர் சொல்லுவோம், இவர் நடத்தினா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லுவோம். புரியுதா இல்லைங்களா? திருப்பியும் கொஞ்சம் கழிச்சு போனா அவர் சொல்லுவாரு, இவரு நடத்துறது எனக்கு புரியலைங்க, அவர் நடத்தினாதான் புரியுது. புரியுதா இல்லைங்களா? இப்போ ரெண்டு ஆசிரியர், ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, இவர் நடத்தினாதான் இவருக்கு புரியுது, அவருக்கு அப்போ புரிஞ்சதுன்னா இவர் நல்லா நடத்திருந்தா என்ன இருக்கணும், எல்லாருக்கும் புரியணுமா இல்லையா? அவர் நடத்துறது சரியில்லைன்னா யாருக்குமே புரியக்கூடாது. உண்மையா இல்லையா? ஆனா அப்படி இருக்காது. இவர் நடத்துறது ஒருத்தருக்கு புரியும், அவர் நடத்துறது ஒருத்தருக்கு புரியும். இவர் நடத்துற ஸ்டாண்டர்டுக்கு அவருக்கு தகுந்த மாணவருக்கு புரியும், அவர் நடத்துற ஸ்டாண்டர்டுக்கு அவருக்கு தக்க மாணவருக்கு புரியும். ஆமா, அவங்க அறிவுக்கு தக்க மாதிரி ஆசிரியரே வருவார், ஆசிரியரே வருவார். அப்ப பெருமான் எப்படி வருவார் பாருங்க, அப்படிதான் வருவார் பெருமான், அப்படிதான் வருவார். எனவே ஒன்றாய் ஒன்றாய் விமலமாய், விமலம் என்பதற்கு மலம் இல்லாதவன்னு பேரு. இப்ப பெருமாட்டி யாரு? மல சம்பந்தம் இல்லாதவ தானே. பெருமாட்டிக்கும் என்ன கிடையாது, விமலமாய் நின்மலமாய். ஐந்தொழிற்கும் வித்தாய், ஐந்தொழிற்கும் வித்தாய். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். பெருமான் செய்யற தொழில் எத்தனை? ஐந்தொழில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், ஐந்தொழில். இந்த ஐந்தொழிலுக்கும் சக்தியா யார் இருப்பா? பெருமாட்டி இருப்பா. பெருமான் படைத்தல் தொழில் செய்யற போது பெருமாட்டி என்னவா நிப்பா? இப்பதான் சொன்னேன், சடனி. படைத்தல் தொழில் பெருமான் செய்கிற போது அவன் சக்திக்கு என்ன பேரு? சேனனின்னு பேர், சேனனி. அடுத்தது ரோத்திராயி. காத்தல் தொழில் செய்கிற போது பெருமான் காத்தல் தொழில் செஞ்சா அவன் சக்திக்கு என்ன பேரு? ரோத்திராயி அப்படின்னு பேரு. அவன் அழித்தல் தொழில் செய்கிற போது அம்மைக்கு ஆரணின்னு பேர், அம்மைக்கு ஆரணின்னு பேர். இறைவன் மறைத்தல் தொழில் செய்கிற போது அந்த அம்மைக்கு திரோதான சக்தின்னு பேர். அம்மைக்கு என்ன பேரு? திரோதான சக்தின்னு பேர். இறைவன் அருளல் செய்கிற போது அந்த அம்மைக்கு என்ன பேருங்க? பராசக்தின்னு பேர், பராசக்தின்னு பேர். இப்போ இறைவன் ஐந்தொழில் செஞ்சா எப்படி செய்வான்? தன் சக்தியால செய்வான். அந்த சக்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அப்போ ஐந்தொழிற்கும் வித்தாகி, ஐந்தொழிற்கும் வித்தாகி, ஐந்தொழிலுக்கும் காரணமாய், ஐந்தொழிலுக்கும் காரணமாய். எதற்கு? ஞாலத்து அறந்தை கெட. உலகத்தில் இருக்கிற உயிர்களுடைய துன்பத்தை நீக்க. அறந்தை என்பதற்கு துன்பம், ஞாலம் என்பது உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள். உலகத்துக்கு என்ன துன்பம் இருக்கிறது? உலகத்துல வாழ்ற உயிர்களுக்கு துன்பம் நீங்கும் பொருட்டு ஞாலத்து அறந்தை கெட, அறந்தை கெட. மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னை. மணிமன்றுள் இங்க தில்லையில இறைவன் ஆட அம்மை காணுகிறாளா இல்லையா? அந்த அம்மை தான் இங்க சொல்றாரு. போன பாட்டுல சொன்னதே தான் இங்க என்ன செய்யறாளுங்க? மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னை, பெருமானுடைய கூத்தை காணுகிற அன்னை. என்னதுங்க? அருட்பாதமலர் சென்னி வைப்பான். அம்மையினுடைய திருவடியை என் சிரத்தின் மேலே கொண்டு வணங்குவான் என்று இப்ப யாரை வணங்குறாரு? அம்மையை வணங்குறார், அம்மைய வணங்குறார். சரி, மூணாவது பாட்டு.